பாஸ்டருடைய மகன், பாஸ்டருடைய மகள் விடலாம். திருவிருந்தில் இருக்கிற மீதி பொருட்களை பாஸ்டருடைய மனைவி, பாஸ்டருடைய மகன், மகள் குடிக்கலாம். சின்ன பையனாக இருந்தால் கூட அந்த ஜூஸை குடிக்கலாம். ஒரு விசுவாசி தொடக்கூடாது. ஆசாரிய ஊழியத்தை செய்கிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன். இதெல்லாம் நம்முடைய அன்பு தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் பெற்றுத்தந்த விலையேற பெற்ற ஆசீர்வாதங்கள், நன்மைகள், பாக்கியங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவை முழுசா பார்க்கும்போது நீங்க முழுசா புரிஞ்சுக்க முடியும். நிறைய பேருக்கு ஒரு அசால்ட்டா நினைப்பாங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டாருங்க அப்படிங்கிற மாதிரி. சிலர்லாம் அந்த சிலுவை காட்சியை பார்க்கும்போது கொஞ்சம் கண்ணீர் வெடிப்பாங்க. ஆனா அந்த சிலுவையில ஆண்டவர் நமக்கு எவ்வளவு பெரிய மீட்பையும், எவ்வளவு பெரிய சமாதானத்தையும், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தையும் நமக்கு அந்த சிலுவையில பெற்று தந்திருக்கிறார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்கிற வசனம் எவ்வளவு ஆழமான ஒரு சத்தியத்தை போதிக்கிறதுங்கிறத கிறிஸ்தவர்களுக்கு கூட இன்னைக்கு அநேகரால புரிந்து கொள்ள முடியாம இருக்குது. சில பாஸ்டர்கள் அது புரிந்து கொள்ளக்கூடாது என்றே, வேண்டுமென்றே அவர்கள் மறைத்து வைத்திருக்கிறதாகவும் இது இருக்குது. நம்ம ரத்தினபால் அப்படிங்கிறவரு என்னென்னலாம் உருட்டுனாரு. அவர் இந்த கர்த்தருடைய பந்தியை வச்சு ஒரு மூப்பர், சபையினுடைய மூப்பர் அந்த பந்தி மிச்சம் இருக்கிற அந்த ரசத்தை குடித்த போது அவரையும், நான் துப்பாக்கி மட்டும் என் கையில் கிடைச்சா போதும், அவரையும் சுட்டுட்டு நானும் சுட்டுட்டு செத்து போயிடுவேன் அப்படின்ட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு பிராமண சனாதானமாக அவர் பேசின விஷயத்த பார்க்க முடிஞ்சிச்சு. எப்படி அவங்க தான் பார்த்தீங்கன்னா, கருவறைக்குள்ள நாங்க மட்டும்தான் போவோம், எங்களுக்குன்னு கடவுளுக்குன்னு படைக்கப்பட்ட எந்த பதார்த்தமும் எங்களுக்கு மட்டும்தான், அதை யாருமே தொடக்கூடாது, அப்படி தொட்டா தீட்டாயிரும், அபிஸ்து அப்படின்லாம் சொல்லி அவங்க தான் என்ன செய்வாங்கன்னா, மக்களை இந்த படி பிரித்து வைத்து தங்களை உயர்வானவர்களாக காட்டிக்கொள்வார்கள். ஆனா கிறிஸ்துவனுடைய உபதேசம் என்ன போதிக்குது? உங்களில் முதன்மையா இருக்க விரும்புகிறவன் எல்லோருக்கும் பணிவிடைக்காரனா இருக்க கடவன். இயேசு கிறிஸ்துவே என்ன செஞ்சாரு? தன்னுடைய அந்த துண்டை எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு சீஷர்களுடைய பாதத்தை கழுவி, என்னை போல நீங்களே இருங்கப்பா அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்ததுதான் கிறிஸ்தவமா இருக்கும். ஆனா அப்படியே உல்டாவாக பெருமை பிடித்த ரீதியாக ஐயா அவர்கள் பேசின வீடியோவை தான் நம்ம கடந்த வீடியோக்குள்ள பார்த்தோம். ஆனா இந்த வீடியோ போட்டோம், தொடர்ந்து நிறைய இடங்கள்லேருந்து நமக்கு ஃபோன் கால் அந்த திருச்சபையை பற்றியும் அவருடைய போதனையை பற்றியும், அவர் ஒவ்வொரு வாரமும் எப்படியெல்லாம் மக்கள்கிட்ட பணத்தை பிடுங்கிறதுக்கு கடுமையான சொற்களை சாடி, தசமபாகம், புதிய புதிய காணிக்கை யுக்திகளை கையாண்டு எவ்வளோ கோடிகளை அவர் கொள்ளையடிச்சிருக்காரு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக சொன்னாங்க. ஒரு சகோதரன் கூட பாளையங்கோட்டை பகுதியில் அவர் சபைக்கு 15 வருடம் போயிட்டு இருக்கிற ஒரு சகோதரர் சொன்னார், வரதட்சணையில கூட தசமபாகம் கேட்பான் அவரு. அப்படி ஒரு சபையில, அந்த சபையில பார்த்தீங்கன்னா வரதட்சணையில கூட நீ தசமபாகம் கொடுக்கணும்னு ஒரு நபருக்கு போதித்து அவர் வாங்கின போது இவர் அதை கேட்டுட்டு தான் அந்த சபையை விட்டே வெளியே வந்திருக்காரு. இந்த சாட்சியை வேற கேள்விப்பட்டேன். முதல்ல வரதட்சணை வாங்குறதே மிகப்பெரிய பாவம், அதுல வேற தசமபாகம் வாங்குறது எவ்வளவு பெரிய பாவம்னு பார்த்துக்குங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரே ஒரு சம்பவம் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பரிசேயர்களை பார்த்து, அன்னைக்கு இருந்த யூதர்களை பார்த்து ஒரு வார்த்தை பேசுவாரு. நீங்க சமுத்திரத்தின் கடையாந்திரம் வரைக்கும் போய் எல்லாரையும் உங்க மார்க்கத்தானா மாத்துறீங்க, அப்படி உங்க மார்க்கத்தானா மாத்துனதுக்கு அப்புறம் உங்களை காட்டிலும் பெரிய அடிநரகத்துக்கு பாத்திரமானாங்க அவங்கள மாத்துறீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். அதே மாதிரி இந்த பெந்தகோஸ்தே ஆட்கள் பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் சுத்தி திரிந்து எப்படியாவது எல்லாத்தையும் கிறிஸ்தவ மதத்துக்குள்ள கொண்டு வந்துடணும்னு போவாங்க முனைப்பா. போய் கடைசியில எல்லாம் மாத்தினதுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்கன்னா, இவங்களை காட்டிலும் பெரிய நரகவாசிகளாக அவங்கள மாத்திடுறாங்க தூர் உபதேசத்தை செஞ்சு. ஸோ இந்த கொடுமைகள் தான் இன்னைக்கு நடக்குது. அதனாலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அவரை மட்டும் விசுவாசிங்க. இந்த மாதிரியான சில போதனைகள் இருக்கு பாத்தீங்களா, சுத்தி சுத்தியும் அந்த மாதிரி போதனைகள் எல்லாம் நீங்க நம்பி மோசம் போயிடாதீங்க, தயவு செஞ்சு எச்சரிக்கையா இருங்க. சரி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு ரத்தினபால் சொல்லும் போது ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, ஆண்டவருக்காக படைக்கப்பட்ட அந்த மிஞ்சின ரசத்தை ஆசாரியன் மாத்திரம் தான் சாப்பிடணும், அந்நியன் ஒருவனும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அது நீ எதை வச்சு, எந்த அடிப்படையில் அவர் சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாடு பிரமாணத்தில் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, குற்ற நிவாரண பலியோ, பாவ நிவாரண பலியோ, அல்லது எந்த பலியாக நம்ம இறைவனுக்கு செலுத்தினாலும் அதுல இருக்கிற அந்த கறி எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆசாரியனை தான் சாரும், அந்நியன் யாரும் அதை புசிக்க கூடாது அப்படின்னு வேதாகமம் தெளிவாக பதிவு செய்கிறது. நல்லா கவனிங்க, வேதாகமத்திலே சொல்லப்பட்ட எல்லா பலிமுறைமைகளும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதாக இருக்கிறது.
பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிற எல்லா பண்டிகைகளுக்கும் பின்பாக இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட எல்லா காணிக்கை முறைமைக்கும் பின்பாகவும் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறார். அவர் தான் முதற் பலனாகிய காணிக்கையாக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதே போல நீங்க பஸ்கா பண்டிகையாக எடுத்துக்கிட்டாலும், பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, இப்படி எல்லா பலிகளை எடுத்துக்கிட்டாலும் அது கிறிஸ்துவை பிரதிபலிக்கத்தான் அந்த பலி முறைமைகள் எல்லாம் கடவுள் அங்க என்ன செஞ்சிருக்காரு, வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் தெளிவா நம்ம வேதாகமத்தை தெளிவா வாசிச்சவங்க, எபிரேயர் ஆக்கியோனெல்லாம் வாசிச்சவங்க புரிஞ்சுக்க முடியும். எல்லா பலி முறைமைகளுமே கிறிஸ்துவை அடையாளப்படுத்தும்படியாகத்தான் பழைய ஏற்பாட்டில் என்ன செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டது. அதனாலதான் அந்த உண்மையாகிய இயேசு என்றைக்கு பலியானாரோ அதோடு கூட அந்த பலி முறைமைகள், காணிக்கை முறைமைகள், பண்டிகை முறைமைகள், மாத பிறப்புகள், இது எல்லாமே ஒளிந்து விட்டது, விருத்த சேதனங்கள் ஒளிந்து விட்டது, ஓய்வு நாட்கள் ஒளிந்து விட்டது அப்படிங்கிறத குறிச்செல்லாம் பவுலடிகள் தெளிவாக எழுதுகிறார். இன்னும் நீங்க மாதங்களையும் பண்டிகை நாட்களையும் இப்படி ஓய்வு நாளையும் குறித்து நீங்க இப்படி எல்லாம் தர்க்கித்து கொண்டிருக்கிறீங்களே, இதெல்லாம் கிறிஸ்துவை பற்றின அடையாளமாக தானே இருக்குது, இதை கை கொள்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத குறிச்செல்லாம் பவுலடிகள் தெள்ள தெளிவாக நமக்கு எழுதுறார். சரி, அது போகட்டும். சரி, பழைய ஏற்பாட்டின் அடிப்படையிலே பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு பொருள் அது யாரை சாரும், ஆசாரியனை சாரும். அது உண்மைதான் அவர் சொன்னது. ஆனா அதுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பொய் என்ன தெரியுமா, அவர் மட்டும்தான் ஆசாரியன் மாதிரியும் விசுவாசிகள் எல்லாம் ஏதோ கீழ் ஜாதி மாதிரியும் அந்த இடத்துல என்ன செய்யறாரு, பிராமண மாதிரி பேசுனதுதான் மிகப்பெரிய கொடுமையிலும் கொடுமையா இருக்குது. இப்படிப்பட்ட உபதேசம் செய்யறவங்க ஆண்டவருடைய சிலுவை மரணத்தை அவமதிக்கிறாங்க. இயேசு இயேசு இயேசுன்னு வாய் நிறைய பேசிக்கிட்டு கடைசியில இயேசு சிலுவையிலே சம்பாதித்து தந்த ரட்சிப்பையும், இயேசு சிலுவையில பெற்று தந்த விடுதலையையும், இயேசு சிலுவையில பெற்று தந்த உரிமையையும் சுயாதீனத்தையும் இவங்க என்ன செய்யறாங்க, கள்ளத்தனமாக வஞ்சிக்கிறதா இருக்குது. தங்களுக்கு மட்டும்தான், நாங்க மட்டும்தான் ஆசாரியன், விசுவாசிகள்லாம் ஏதோ கீழ்சாதி மாதிரி பேசுறாங்க. நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டிலே எல்லா பலியையும் செலுத்திவிட்டு அந்த பலி யாரை சாரும், ஆசாரியனை சாரும், ஆசாரியன் மட்டும்தான் புசிக்கணும், அந்நியன் ஒருவனும் புசிக்க கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாகிய பஸ்காவாகிய பலி நமக்காக இடப்பட்டது. அவர் எப்படி பழைய ஏற்பாட்டிலே ஒரு ஆடு எப்படி நமக்கு நம்முடைய குற்றத்துக்காக நம்முடைய பாவத்துக்காக அடிக்கப்பட்டதோ, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் நமக்காக என்ன செய்கிறாரு, அடிக்கப்படுறார். அவர் ஒரு பாவ நிவாரண பலி, அவர் ஒரு குற்ற நிவாரண பலி, அவர் நமக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா, நம்முடைய பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது என்றெல்லாம் பார்க்கிறோம். உலகத்தின் சுமந்து தீர்க்கிற பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு அவர். அப்ப அவர் அடிக்கப்பட்டாரு. இப்ப அவர் சொல்றாரு, நானே மெய்யான போஜனம், நானே உண்மையான போஜனம், என்னை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் இருக்காரு. அப்ப லிட்டரலா இயேசுவினாதருடைய கரியை சாப்பிடுறத குறித்து எழுதல, அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பலியை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான்கிறாரு. இதுதான் நான் ஏற்கனவே இந்த பந்தியை குறித்ததாக விளக்கும் போது நான் தெளிவாக விளக்கியிருப்பேன். அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டவங்க ஏன்னா பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பாருங்கள். கர்த்தருடைய பந்தியை குறித்து ஒரு 3-4 வீடியோ போட்டிருக்கிறோம், நீங்கள் இதில் தெளிவுபடுத்திக்கலாம். சரி, அப்போ ஆசாரியன் மட்டும்தான் புசிக்கணும். நமக்காக அடிக்கப்பட்ட இந்த குற்ற நிவாரண பலியாகிய, பாவ நிவாரண பலியாகிய, பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்துவை இப்போ மிஞ்சின அந்த அந்த கரியை, உண்மையான அந்த பலியை யார் புசிக்கணுங்க? ஆசாரியன் தான் புசிக்கணும். அப்போ என்னை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படிங்கிறாரு. அப்ப இதற்கு அடையாளமாகத்தான் நம்ம என்ன செய்யறோம்னா, ஒவ்வொரு வாரமோ அல்லது மாதமோ சிலர் வருஷமோ என்ன செய்யறாங்க, கர்த்தருடைய பந்தியை கொடுக்கிறோம். அந்த பிரெட்டை எடுக்கும்போது இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அடையாளமாக இருக்கிறது. அந்த திராட்சரசத்தை எடுக்கும்போது ஆண்டவர் நமக்காக சிந்தின புதிய உடன்படிக்கைக்குரிய அவருடைய இரத்தத்தின் அடையாளமாக இருக்கிறது. இப்ப இது யாரை சாரும்? ஆசாரியர்களை சாரும். இப்ப ஒவ்வொரு வாரமோ அல்லது மாதமோ வருஷமோ பல திருச்சபைகளை வெவ்வேறு விதமா கொடுப்பீங்க. அப்படி கொடுக்கும் போது யாருக்கு கொடுக்குறோம்? பந்தியையும் அந்த ரசத்தையும் பாஸ்டர் மட்டும் டொபக்குன்னு தூக்கி குடிக்கிறது இல்லை. இவர் சொல்ற மாதிரி நாங்க மட்டும் தான் குடிப்பேன்னு சொல்றாரு பார்த்தீங்கன்னா, இல்ல, பகிர்ந்து கொடுக்குறோம். ஏன் பகிர்ந்து கொடுக்குறோம்? நல்லா கவனிங்க. அதுதான் புதிய ஏற்பாட்டு ஆசீர்வாதம். நம் எல்லோரையும் ஆண்டவர் ஆசாரியரா மாத்திட்டாரு அப்படிங்கிறதுக்கு அடையாளப்படுத்துறதுக்கு தான் அந்த அப்பத்தையும் அந்த ரசத்தையும் எல்லாருக்கும் நம்ம பகிர்ந்து கொடுக்குறோம். இதிலேயே முடிஞ்சு போச்சு. நம்ம எல்லாரும் இன்னைக்கு பரிசுத்த மார்க்கமாக, ஆசாரிய கூட்டமாக கிறிஸ்து மாற்றி விட்டார் என்று வசனம் தெளிவுபட கொடுக்கிறது. அப்ப மூப்பர்கள் குடிச்சா நான் சுற்றுவேன், விசுவாசிகள் குடிச்சா அவங்களாம் தீண்டத்தகாதவங்க, இதுல வேற அந்த பலிபீடம் வேற. எப்பா, இன்னைக்கு பலிபீடம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. பலியே முடிஞ்சு போனதுக்கு அப்புறமும் பலிபீடம் எதுக்கு? இன்னைக்கு பலிபீட முறைமையெல்லாம் கிடையாது. இன்னைக்கு பலிபீடம் அப்படின்னா ஒவ்வொரு விசுவாசிகளுடைய இருதயம் தான் பலிபீடம்.
அங்கே இருந்துதான் ஸ்தோத்திர பலிகளும் துதி பலிகளும் நன்றி பலிகளும் ஒவ்வொரு விசுவாசிகளுடைய இருதயத்திலிருந்து எடுக்கப்படுது. அப்ப அதைத்தான் நம்ம பலிபீடம் சொல்லணுமே ஒழிய, கட்டடத்தை கட்டி வச்சுட்டு நீங்க நிக்கிற இடம் அந்த இத்தினோண்டு ஸ்கொயர் பிட்ட போய் அது ஒரு பலிபீடம், அங்கிருந்து ஏதோ கடவுள் ஆசீர்வதிக்கிறான்னு சொல்வது மிகப்பெரிய வேத புரட்டு. அப்ப தெளிவாக கர்த்தருடைய பந்தியை நாம் பகிர்ந்து கொடுக்கும் போதே நாம் எல்லோரும் ஆசாரியர்கள் என்பதை அந்த பந்தி நமக்கு தெளிவுபடுத்துது. பந்தி நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு பந்தி இன்னைக்கு ஏகப்பட்ட கட்டுக்கதைகளை கட்டி வச்சிருக்கிறாங்க. இறுதியா முடிக்கும் போது நான் ஒரு சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு வாசிக்கிறேன். தயவு செய்து இந்த வசனத்தை நீங்கள் தியானியுங்கள். சரிங்களா? வாசிச்சுட்டு ஓடிடாதீங்க. கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்யுங்க? ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. வாசிக்கிறேன் பாருங்க. கலாத்தியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. அப்ப கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் நாமமா. அப்ப கிறிஸ்து யார்? அவர் பிரதான ஆசாரியர். பிரதான ஆசாரியருடைய பிள்ளைகளாகிய நாம் யார்? நாமும் ஆசாரியர்கள். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிருச்சு. இதுல நாங்க வேற நீங்க வேற எந்த பாகுபாடும் இல்லை. தொடர்ந்து பவுலடிகள் சொல்லும்போது என்ன சொல்றாரு பாருங்க. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனர் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். எவ்வளவு அற்புதமான வசனம் பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அதனால நீங்க யாருக்கும் இங்க அடிமை கிடையாது. முன்னால இருந்து நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புறமதத்திலிருந்து வந்தவங்க தான். இந்த நம்ம நாட்டுல பிராமணர்கள் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கும் அடிமைப்படுத்தி தான் வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கும் பெரிய பெரிய லெவல்ல அவங்க அடிமைப்படுத்தி தான் வச்சிருக்கிறாங்க. அது நிறைய ப்ரொட்டஸ்ட் நடக்குது, அது நடந்துட்டு போட்டோம். இப்ப ஆவிக்குரிய இதுலயும் பாஸ்டுக்கு அடிமையா இருக்கிறீங்க விசுவாசிகள்லாம். ஆனா வசனம் சொல்லுது, அன்பு செலுத்துகிற கடனை இல்லாமல் வேற யாருக்கும் கடன்படாதீங்க, யாருக்கும் நீங்க அடிமை இல்லை அப்படிங்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக நம்ம சுதந்திரவாளிகளாய் மாறிட்டோம். அப்ப இன்னைக்கும் போயிட்டு அடிமைத்தன வாழ்க்கைக்குள்ளேயே உட்கார வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த பெந்தகோஸ்தனுடைய உபதேசம் எப்படிப்பட்ட கல்ட் உபதேசம் பாருங்க. அதனால ஒட்டுமொத்தமாக பெந்தகோஸ்தனுடைய நிறைய உபதேசங்கள் வேதத்துக்கு புறம்பான உபதேசமா இருக்குது. அவங்க அனுபவங்களை மட்டுமே பெருமிதப்படுத்தி பேசுவாங்க. சும்மா கண்ணை மூடிட்டு வர்றதெல்லாம் தரிசனம் அப்படின்னு அடிச்சு விடுறது, கண்ணை மூடிட்டு தன் மனசுல தோன்றதை பூரா தீர்க்க தரிசனம்னு அடிச்சு விடுறது, அதை மக்களை நம்ப பண்றது, இவ்வளவு பெரிய ஃபோர்ஜரி வேலைகளை தொடர்ச்சியாக பெந்தகோஸ்தே திருச்சபையில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களை சுட்டி காட்டிட்டா போதும், உடனே ஆவியானுக்கு விரோதமா பேசிட்டு அபிஷேகத்துக்கு விரோதமா பேசிட்டு ஆய் வீ டாம் டூம்னு குதிப்பாங்க. இதே வேலையை தான் ஏன் ப்ரொட்டஸ்ட் சபைகளை விட்டுட்டு நீங்க பிரிஞ்சு வந்தீங்க? தவறுனா தவறு தான். அவங்களை விட்டு நீங்க பிரிஞ்சு வந்தது எப்படி நியாயமோ, உங்களுடைய உபதேசத்திலும் தவறு இருக்கும்போது சுட்டி காட்டும் போது சரிதான் பண்ணிக்கிறணும். வேற வழியே இதுல கிடையாது. கர்த்தர் அந்த தெளிந்த சிந்தையை உங்கள் ஒவ்வொருவருக்கு தரட்டும். இப்படிப்பட்ட கள்ள போதனை செய்கிற, உங்களை அடிமையாக்க துடிக்கிற, உங்கள் காசுக்காகவும் உங்களுடைய மதிப்புக்காகவும் உங்களை அடிமைப்படுத்தி தங்களை பெரியாட்களாக காண்பித்து கொண்டும் இருக்கிற கள்ள உபதேசிகளாகிய இந்த மெயினா பெந்தகோஸ்தே உபதேசத்துக்கு தயவு செய்து எச்சரிக்கையா இருங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து சகல சத்தியத்துக்குள்ளே நம்மை நடத்தட்டும். God bless you.